உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்கிற்கு சொந்தமான டெஸ்லா கார்கள் பல்வேறு நாடுகள்ல விற்பனையில முதல் இடத்துல இருக்கு. இந்த டெஸ்லா நிறுவன கார்கள் இன்னும் இந்தியாவுல இவ்வளவு நாள் விற்பனைக்கு கொண்டு வராம இருந்தாங்க. ஏன்னா இந்தியாவுல இறக்குமதிக்கான வரி அதிகமாக இருப்பதாக எலான் மஸ்க் தெரிவிச்சிருந்தாரு. அமெரிக்காவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்ற போது டெஸ்லா நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரியான எலான் மஸ்க சந்திச்சாரு. இவர்கள் சந்திப்புக்கு சில வாரங்களுக்கு பிறகு இந்த புதிய ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கு. அதோடு டெஸ்லா நிறுவனத்துல பணிபுரிவதற்கான 13 வேலை வாய்ப்புகளுக்கான பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கு. டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பல்வேறு முக்கிய மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்காரு. சமீபத்துல ரெசிப்ரோக்கல் வரிமுறையை கொண்டு வந்திருக்காரு. இதனால இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பல்வேறு குழப்பங்களும் நிலவுச்சு. ரெசிப்ரோக்கல் வரிமுறை என்பது எந்தெந்த நாடுகள் அமெரிக்காவுடைய வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்காங்களோ அந்தந்த நாடுகள் விதிக்கும் வரிக்கு ஏற்றபடி அமெரிக்காவும் வரி விதிப்பு செயல்முறையை கையில் எடுப்பதாகும். இதனால இந்தியாவுக்குள்ள டெஸ்லா நுழைவதிலும் சில குழப்பங்கள் நிலவியிருக்கு. இந்த நிலையில இந்த வரிமுறையை தொடர்ந்து தற்போது இந்தியாவுல ஷோரூம் திறக்க டெஸ்லா நிறுவனம் ரெடி ஆயிட்டு இருக்கு. எலான் மஸ்குடைய டெஸ்லா நிறுவனம் இந்தியாவுல கால் பதிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை தொடங்கியுள்ள இந்த நிலையில டெஸ்லா கார்களுக்கான இறக்குமதி வரி குறிப்புக்கு பின் அந்த கார்கள் இந்தியாவுல என்ன விலையில விற்பனை ஆகும் என்பது பற்றிய அறிக்கை வெளியாகி இருக்கு. டெஸ்லாவுடைய மிக மலிவு விலை கார் மாடல் கூட பல முன்னணி கார்களுடைய விலையை விட அதிகமா இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதன் முதல் கட்டமாக மும்பையின் பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ்ல பிரம்மாண்டமான ஷோரூம் திறக்க போறாங்க டெஸ்லா நிறுவனம். வணிக இடங்களுக்கான முக்கிய பகுதியா இந்த பகுதி இருந்துட்டு இருக்கு. மேலும் இங்க இருக்க இடங்களுக்கு வாடகை செலவும் அதிகமா இருக்கு. டெஸ்லா நிறுவனம் பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ்ல உள்ள ஒரு வணிக கட்டடத்தின் தரைத்தளத்துல 4000 சதுர அடி இடத்தை வாடகைக்கு பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இங்க டெஸ்லா நிறுவனம் தனது கார் மாடல்களை காட்சிப்படுத்த போறாங்க அப்படின்னும் இதற்கு மாத வாடகையா ஒரு சதுர அடிக்கு சுமார் 900 ரூபாய், அதாவது ஒரு மாசத்துக்கு 35 லட்சம் ரூபாயா இருக்கு. இந்த ஒப்பந்தம் 5 வருடங்களுக்கு போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம டெஸ்லா நிறுவனம் டெல்லியுடைய ஏரோசிட்டி வளாகத்துல 2வது ஷோரூமையும் திறக்க போறாங்க அப்படின்னும் தகவல்கள் வெளியாயிருக்கு. டெஸ்லா நிறுவனம் பல ஆண்டுகளா இந்திய சந்தையை கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் முதல்ல 2022ஆம் ஆண்டுல இந்தியாவுல நுழைய திட்டமிட்டிருக்காங்க. ஆனா அந்த திட்டங்களை அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால நிறுத்தி வச்சிருந்தாங்க. கடந்த ஆண்டு சில்லறை விற்பனையை அதிகரிக்கும் முயற்சிகள் மீண்டும் இந்தியாவுல நுழைய ஆயத்தமானது. இந்திய அரசு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு 110% வரைக்கும் வரி விதிக்குது. இது ஒரு கவலைக்குரிய விஷயம் என்றும் அதிக வரி காரணமா டெஸ்லா இந்தியாவுல ஒரு கார் உற்பத்தி ஆலையை அமைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதோட சமீபத்திய நேர்காணல்ல டெஸ்லா நிறுவனம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுல அதிக வரி விதிக்கப்படுவதாகவும் உலகத்துல இருக்க பல்வேறு நாடுகளும் வரி மூலமா அவங்களை சாதகமா பயன்படுத்துவதாகவும் இந்தியாவுல அதிக வரி விதிக்கப்படுவதால ஒரு காரை விற்பனை செய்வதே சாத்தியமற்ற விஷயமா இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவுல டெஸ்லா நிறுவன வாகனங்கள் 21 லட்சம் ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. இது இந்திய நாட்டுடைய ஈவி சந்தையில பிரீமியம் விலையா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. டெஸ்லா கார்களுக்கான இறக்குமதி வரி குறிப்புக்கு பின் அந்த கார்கள் இந்தியாவுல என்ன விலையில விற்பனையாகும் அப்படின்றத பத்தி ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு. அதன்படி அந்த கார்களுடைய விலை என்னன்னு இப்ப பார்க்கலாம். டெஸ்லா சைபர் ட்ரக் 50.70 லட்சம் ரூபாய்க்கும், டெஸ்லா மாடல் 2 கார்கள் 45 லட்சம் ரூபாய்க்கும், டெஸ்லா மாடல் 3 கார்கள் 60 லட்சம் ரூபாய்க்கும், டெஸ்லா மாடல் Y கார்கள் 70 லட்சம் ரூபாய்க்கும், டெஸ்லா மாடல் S 1.50 கோடி ரூபாய்க்கும், டெஸ்லா மாடல் X 2 கோடி ரூபாய்க்கும் விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுது. இந்திய அரசு ஈவி வாகனங்களை மக்கள் பயன்படுத்த ஊக்குவிக்கும் விதமா சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகையை அறிவிச்சாங்க அப்படின்னா இந்தியாவுல கார் வாங்க திட்டமிட்டுபவர்களுக்கு இது ஏதுவா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.